வணக்கம். வாழ்க வளமுடன். இது வந்து திருமலை நாயக்கர் மஹால், அதாவது அரண்மனைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். மதுரையில் இருக்குது இந்த அரண்மனை வந்து. இதுதான் அரண்மனையோட நுழைவு வாயில். அது பக்கத்தில் இந்த சின்ன கட்டடம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் டிக்கெட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் வாங்குறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். இந்த அரண்மனை வந்து 1636ஆம் ஆண்டு மதுரையை ஆண்ட மதுரையின் நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, திருமலை நாயக்கர், அவரால் தான் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த அரண்மனை வந்து. அவர் 1623லேருந்து 1659 வரை ஆண்டு வந்தார். இப்போ அந்த கட்டடம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது மாதிரி 4 மடங்கு கட்டியிருக்காரு. இதே மாதிரி அரண்மனையை வந்து 4 மடங்கு அவர் கட்டியிருக்காரு. இந்த அரண்மனை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே தான் பம்பாய், பீமா இந்த மாதிரி படம்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. பம்பாய் வந்து கண்ணாலனே அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே தான் வளைச்சி எடுத்திருக்காங்க. இது பாருங்க, அந்த அரண்மனையோட வரலாறு இந்த போர்டில் போட்டிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அரண்மனையில் இசை, நடனம் இதெல்லாமே நிறைய இங்கே அந்த காலத்தில் நடத்தியிருக்காங்க. இந்த அரண்மனை போய் சுற்றி பார்க்கறதுக்கு காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒன் ஹவர் லஞ்ச் பிரேக் விட்றாங்க. திருப்பி 2 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் உள்ள அலோவுடு பார்த்துக்கலாம். 5:30 மணிக்கு அப்புறம் பிடிச்சி தள்ளி வெளியே விட்டுறாங்க. இந்த அரண்மனை கட்டுறதுக்கு வந்து திருமலை நாயக்கர் இத்தாலிய கட்டட கலைஞர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரை கூட்டு வந்து தான் அந்த கட்டடம் கட்டியிருக்காங்க. இதை மாதிரி 4 மடங்கு கட்டியிருக்காங்க. இது பாருங்கள், அவரோட சிம்மாசனம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அவர் கஷ்டப்பட்டு எல்லாமே கட்டி வைக்கிறது. அவரோட பேரன் இருக்கார் பார்த்தீங்களா, சொக்கநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சில இடத்த இடித்து அந்த அரண்மனையிலேருந்து தூணெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த அரண்மனையில் இருந்த நகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல விலை உயர்ந்த மர தூண்கள், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவருக்குன்னு தனக்குன்னு ஒரு அரண்மனை வேணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சியில் போய் ஒரு அரண்மனையை கட்டியிருக்காரு. அப்படியே அந்த இதிலேருந்து 4 மடங்கு கட்டியிருக்காருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து பாதியை இடித்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அப்போ வந்து சென்னை மாகாண ஆளுநர், அதாவது லார்ட் நேப்பியர் அப்படிங்கிறவர் வந்து 1862லேருந்து 72 வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அந்த ஆண்டில் வந்து ஓரளவு இந்த அரண்மனையை வந்து பராமரிச்சிருக்காரு, அதாவது புதுப்பிச்சிருக்காரு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பராமரித்த நுழைவு வாயில், மெயின் ஹாலு, நடன அரங்கம் இதெல்லாம் தான் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. அதில் இருக்கிற அந்த தூணு பார்த்திங்களா, அந்த தூணோட உயரம் வந்து 82 அடி, அகலம் 19 அடி. இந்த கட்டடம் வந்து சுண்ணாம்பு, முட்டையோட வெள்ளை இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் கலந்து தான் இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. அதனால் பாருங்கள் எப்படி கம்பீரமாக அப்படி நிற்கிதுன்னு. இது இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட்டு பராமரித்தா நல்லாயிருக்கும். மதுரையோட நினைவு சின்னம், அதாவது நம்ம தமிழ்நாட்டோட பெருமை இந்த கட்டடம். இதை நல்ல பாதுகாப்பாக வருங்காலத்தில் வச்சுருக்கணும். இந்த பார்த்திங்களா லைட்டிங், நைட்டு வந்து அரண்மனையில் லைட்டு போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த போர்டில் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த போர்டுலேயும் திருமலை நாயக்கர் அவர் கட்டின இந்த கட்டடத்தை பற்றி, அதாவது அரண்மனையை பற்றி இதில் போட்டிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. மதுரையில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. அதில் அரண்மனையும் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. நன்றி.